கேஸ் நம்ம கிரிவென்டிக்கோட அஃபிஷியல் வெப்சைட்லேயே வந்து ஒரு போஸ்டர் வந்து பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது. ஸோ அந்த டீம் தான் அவங்க எல்லாருமே வந்து ஃபுல் போஸ்டராக வந்திருக்காங்க. சில பேர் நேற்றே வந்திருக்காங்க, சில பேர் இன்னைக்கு வந்திருக்காங்க. ஸோ கேஸ் இந்த ரேஸ் பற்றி ஒப்பீனியன் என்ன, எப்படி இருக்குது? உங்களுக்கு மூவி தான் வரல, அதுக்காக தலையை பார்க்க வந்துடும். தலையை மட்டும்தான் பார்க்கணும், வேற ஓகே. அப்போ ரேஸை பற்றி யாருமே கண்டுக்கல, என்ன போய்கிட்டு இருக்குது, என்ன அப்டேட் ஆகிட்டு இருக்குது யாருமே கேட்கல. ஒன்லி பார் வந்து அஜித் சாருக்காக தான். பொங்கலுக்கு ஷோ படம் வந்ததுனால ஒரு ஷோ தான் பாத்தீங்களா, லைவ் ஷோ. நாங்க இங்க இருங்க, வேற கேமரா இருந்தா அப்டேட் கேட்டிருப்போம். நாங்க இங்கே இருக்கு, அப்டேட் எங்க போறது? நாங்க தலை பாக்குறதுக்கு தான் வந்தேன். ஓகே, தலை பார்க்கணும், அதுக்கு தான் 9/7க்கு முன்னாடியே இப்படி இருக்கு. ஓகே. செம்மையா பெர்ஃபார்ம் பண்றாரு. பட் சினிமா நடிச்சுட்டு இதெல்லாம் ரேசிங்ல இருக்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய டேலண்ட் தான். அது எல்லாருக்குனாலும் முடியாது. மல்டி டாஸ்கிங் அப்பா எக்ஸலன்ட். நம்ம வந்து இவ்வளோ நேரம் வந்து ட்ராக்ஸ் எப்படி இருந்தது, பிட் ஸ்டோன்ஸ் எப்படி இருந்தது, பிட் லைன்ஸ் எப்படி இருந்தது, கார்ஸோட பேஸ் எப்படி இருந்தது, டெக்னிக்கல் செக்ஷன் எப்படி இருந்ததுன்னு பார்த்தோம். பட் கிராண்ட் ஸ்டாண்ட் பக்கம் போகவே இல்லை. இப்போ வந்து கிராண்ட் ஸ்டாண்டை வந்து லேன்லேருந்து ரேஸ் ட்ராக்லேருந்து பார்த்தோம். ஸோ கிராண்ட் ஸ்டாண்ட்லேருந்து எப்படி இப்போ இருக்கும், அப்புறம் வந்து நம்மளோட ஃபேன்ஸ்லாம் எந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம போய் பார்க்க போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம். ஸோ நம்ம இப்போ வந்து கிராண்ட் ஸ்டாண்டில் இருக்கோம். ஸோ முன்னாடி எக்ஸாக்ட்லி சொன்ன மாதிரி வந்து இது ஒரு ரெக்கார்ட் பிரேக்கிங் ஈவென்ட் அண்ட் ரெக்கார்ட் பிரேக்கிங் ஃபீலிங்னே சொல்லலாம். லாஸ்ட் இயர் வந்து வேர்ல்டு ரோஷி வந்திருக்க போது இந்த கிராண்ட் ஸ்டாண்ட் ஃபுல்லாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து அந்த கிராண்ட் ஸ்டாண்ட் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஓவர் க்ரௌட் ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லலாம். எஸ்டர்டே அண்ட் டுடே ஆக்சுவலி பொதுவாக என்டூரன்ஸ் ரேசிங்கில் வந்து இவ்வளோ க்ரௌட்ஸ் அண்ட் வந்து அண்ட் கண்டினியூவாக 2 days இருந்து பார்க்குறதே வந்து பெரிய ரெக்கார்ட் தான். ஏன்னா அவ்வளோ பெரிய கிராண்ட் ஸ்டாண்ட் அண்ட் க்ரௌட்ஸ் இங்கே பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த ரேசிங் வந்து நீங்கள் எப்போ நேற்று வந்துருக்கீங்களா இல்லை இன்னைக்கு வந்தீங்களா, எப்படி ஓபனிட்டு இருக்கு? நாங்க தலை பாக்குறதுக்கு தான் வந்தேன். ஓகே, தலை பார்க்கணும், அதுக்கு தான் 9/7க்கு முன்னாடியே இப்படி இருக்கு. ஓகே. தலை பார்த்தாச்சே இல்லையா? இல்ல, 2 வாட்டி திருப்பி போறத பார்த்தேன். அதுக்கப்புறம் 2 வாட்டி பிஸ்டாப் வந்து அதுவும் பார்த்தேன். இன்னும் பார்க்கணும், நேரா பார்க்கணும், அவ்வளவுதான். கலா வந்து இன்னும் கொஞ்ச நேரத்தில் 1 hourல மேட்ச் முடிஞ்சிடும். அவர் எப்படியும் வந்து அந்த ஸ்டாண்டுக்கு வருவார், வந்து எல்லாத்தையும் மீட் பண்ணுவார், இல்லைன்னா பாட்டம் வந்து மீட் பண்ணுவார். அதான் இது பொசிஷன் பிடிச்சு வச்சிருக்கு. இங்க இருந்தா 2மே பார்க்க முடியும். வந்து பிச்சை பண்ணதும் பார்க்கலாம், வண்டி வைக்கிறதும் பார்க்கலாம், அங்கே ட்ராஃபிக் அடிக்கிறதும் பார்க்கலாம். அதுதான் வெயிட்டிங். ஓகே, நாம வந்து ரேசிங்ல என்ன போயிட்டு இருக்கு, என்ன அப்டேட் ஒன்றும் அறியாது. அடி அடி இதான் வந்து ஸ்டாண்டர்ட் வியூ பாயிண்டாக இருக்கும். நம்ம வந்து போஸ்ட்டில் பார்த்துட்டு போகிறோம், நீங்கள் மீடியாவில் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா வந்து ஆக்சுவல் வந்து ஒரு ஸ்டாண்டில் கிராண்ட் ஸ்டாண்டில் ஃபேன்ஸ் மத்தியில் இருந்து பார்க்கும்போது எப்படி இருக்கிற ஒரு எஃபெக்ட் அவங்களுக்கு காட்டணும் தான் இங்கே உட்காந்துருக்குறோம். இது எல்லாமே வந்து அவ்வளோ க்ரௌடாக இருக்குது. பொதுவாக ரேஸ் ட்ராக்கை பொறுத்தவங்களுக்கு அந்த சவுண்ட் பேக் சைடில் என்ன நடக்குது என்று கேட்கவே முடியாது. அந்த அளவு வந்து ஒரு வைப்ரண்ட் சவுண்டாக இருந்துட்டு இருக்கிறோம். பேசிக்கு எப்போ வந்தீங்க? ஓகே, காலந்து வந்தீங்களே, காரை பார்த்தீங்களா? அவர் அஜித் கார் கிராஸ் பண்ணி பார்க்கணும் காலந்து ஓடிட்டு இருக்காருங்க. தரிசனம் லேட்டா தானே கிடைக்கும், பார்க்காம போக மாட்டோம். அதுக்கே வந்தாங்க, அவரை பார்த்துட்டு தான் போயிட்டீங்க. ஓகே ஓகே, அவங்களே காலி பண்ணா நாங்க காலி பண்ண மாட்டோம். அங்கதான் இருக்கோம். ஒரு ஹாய் மட்டும் காமிச்சா போதும். நேத்துல வந்து அங்கே இருந்துட்டு இருந்தாரு. அப்படியா? நீங்க பார்த்துட்டீங்க, கொடுத்து வச்சிருக்கீங்க. ஸோ வந்து பொங்கலுக்கு ஷோ படம் வந்ததுனால ஒரு ஷோ தான் பாத்தீங்களா, லைவ் ஷோ. நாங்க இங்க இருங்க, வேற கேமரா இருந்தா அப்டேட் கேட்டிருப்போம். நாங்க இங்கே இருக்கு, அப்டேட் எங்க போறது? எப்படி அங்கே போகுது, என்ன அப்டேட் வேணும் உங்களுக்கு? தலை வந்து விடாம வரல பொங்கலுக்கு. ஆனா அதை விட சூப்பர் பெரிய ஸ்கிரீன்லாம் இங்க இங்கே ஸ்க்ரீன் என்ன நேற்றுலாம் வந்து 70mm ஒரு சின்ன ஸ்க்ரீனா ஸ்க்ரீன்ல அவர் பண்ணாரு. அவர் சொல்லியிருக்காரு, வேலையை ஃபர்ஸ்ட் பார்க்க சொல்லியிருக்காரு. லீவ் வேலை நாங்க அதெல்லாம் லீவ் பண்ணிருந்தீங்களா? நீங்க சண்டே அவர் சொல் பேச்சை கேட்குறீங்க. நேற்று எப்படி இருந்தது பார்க்கணும், எங்க சேனல்ல போய் பாருங்க, ஃபுல் லைவ் நாங்க அங்க இருந்து கவர் பண்ணியிருந்தோம். எல்லாமே கூட எப்படி இருந்தோம் தமிழ் கார்டியூட்ஸ். நான் வந்து நான் ஃபாலோவர்மா அந்த சேனல் பார்த்தா நான் இதே கியூஆர் கோடு அவன் தெரியல என்ன வந்து பேசிட்டு இருக்கேன் தெரியல. கண்ணாடியை போட்டு முடிய மறைக்கிறீங்க. அந்த சேனல் அதில் வீடியோ கொடுத்துருக்கோம், அதில் பாருங்க, அதில் ஓகே கேஸ், நம்ம கிரிவென்டிக்கோட அஃபிஷியல் வெப்சைட்லேயே வந்து ஒரு போஸ்டர் வந்து பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது. ஸோ அந்த டீம் தான் அவங்க எல்லாருமே வந்து ஃபுல் போஸ்டராக வந்திருக்காங்க. சில பேர் நேற்றே வந்திருக்காங்க, சில பேர் இன்னைக்கு வந்திருக்காங்க. ஸோ கேஸ் இந்த ரேஸ் பற்றி ஒப்பீனியன் என்ன, எப்படி இருக்குது? உங்களுக்கு மூவி
அதுக்காக தலையை பார்க்க வந்துடும். தலையை மட்டும்தான் பார்க்கணும், வேற ஓகே. அப்ப ரேஸை பத்தி யாருமே கண்டுக்கல, என்ன போய்கிட்டு இருக்குது, என்ன அப்டேட் ஆகிட்டு இருக்குது யாருமே கேட்கல. ஒன்லி ஃபார் வந்து அஜித் சாருக்காக தான். ஓகே, நேத்து மார்னிங் யாரும் அங்கே வந்திருந்தீங்களா? நேற்று மார்னிங்ல வந்து ஒரு கிரிட் வாக் போனுச்சு. ஸோ அது எப்படி இருந்து உங்களுக்கு அவ்வளோ க்ரௌட்ல பார்க்கும்போது? வேற லெவல் வைப்பு. அஜித் சார் கொடுத்த மைண்ட் எல்லாமே பயங்கரமான சான்ஸே இல்லை. இங்கே 5 பேரை பார்க்கும்போது உங்களுக்கு அவ்வளோ தெளிவாக தெரிஞ்ச ஒரு காரை கிஸ் பண்ணது இந்த 1 ஹவர்ல வந்து ரேஸ் முடியும். ஸோ முடிஞ்சாலும் எல்லாரும் நம்ம டீம் இங்கே வரணும் எதிர்பார்க்குறீங்களா? எல்லாரும் 100% எதிர்பார்க்குறோம் அங்கே வருவார். ஓகே ஓகே. ஆக்சுவலி வந்து இது வந்து ஒரு குமுலேட்டிவ் ரேஸ். இந்த ஒரு ரேஸு மட்டும் இல்லை, இதே மாதிரி 5-6 ரேஸ் இருக்குது. ஸோ இது வந்து சிம்பிளாக சொன்னால் என்னென்னா, நீங்கள் எடுத்துக்கலாம், டெஸ்ட் மேட்ச் மாதிரி எடுத்துக்கோங்க. டெஸ்ட் மேட்ச்சில் ஃபஸ்ட் மேட்ச்சில் எதனால் நடக்கலாம், அடுத்த வார மேட்ச்லாம் நிறையா இருக்குது. ஸோ இந்த இயர் ஃபுல்லாக நிறைய மேட்ச் வந்துருக்கு பார்க்கலாம். பேச்சு வரல, அதனால இந்த வருஷம் வந்து தியேட்டரை தலையை பார்க்குறோட இந்த வாட்டி ரேஸில் தலையை ரியலாக பார்க்குறேன். மிக்க மகிழ்ச்சியாக இருக்கு. எத்தனையோ வருஷம் தலையை ஒரு டைமாவது பார்க்கணும்னு சொல்லி ஆசை. ஆனால் அதை முதல் தடவை வாழ்க்கையில் தலையை பார்த்துருக்கேன். இதோட எனக்கு வேறு சந்தோஷம் தேவையே இல்லை. தலையை பார்த்ததே போதும். அண்டு அவரோட விடாமுயற்சி ரொம்ப மிஸ் பண்றோம். ரேஸுக்கு நாங்கள் அபுதாபிலிருந்து வந்திருக்கோம். எப்படி இருந்தது? அருமையாக இருக்கு. தலையை பார்த்தாச்சு, செம்மையாக பெர்ஃபார்ம் பண்ணுறாரு. பட் சினிமா நடிச்சுட்டு இதெல்லாம் ரேசிங்கில் இருக்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய டேலண்ட் தான். அது எல்லாருக்குனாலும் முடியாது. மல்டி டாஸ்கிங் அப்பா எக்ஸலண்ட். ரேசிங் வந்து அமேசிங்காக இருந்துச்சு. அது வந்து இன்னொரு 1 ஹவர் தான் இருக்குது. ஆமாம், இப்போ 4th பிளேஸில் வந்துட்டு இருக்கிறாரு. அவர் 3rd வந்துட்டாருன்னா கப்பு கன்ஃபார்ம். 2nd வந்துட்டு இனி சந்தோஷம். ஃபர்ஸ்ட் வந்துட்டா அமேசிங். ஃபர்ஸ்ட் வந்துட்டா பயங்கரமாக பண்ணிடுறாங்க. என்ஜாய் பண்ணிடலாம். இருக்கா ஒரே சவுண்டு தான். ஆனால் 4th பிளேஸில் வந்துட்டு இருக்கிறாரு. இப்போ பிட் ஸ்டாப்பில் போயிட்டாரு. இப்போ வேற ஒருத்தர் ட்ரைவ் பண்ணிட்டு இருக்காரு. எல்லா அப்டேட் இங்கிறது தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. ஆமாம் எக்ஸாக்ட். ஆமாம் 2 நாளாக வேறு வேலை என்ன, இதே வேலை தான் பார்த்துட்டு இருக்கிறது. ஆனால் எப்போ வந்தார், என்ன பண்ணுறாரு, எப்போ ட்ரையல் போனார், அந்த ஆக்சிடென்ட்லேருந்து பார்த்தது ரொம்ப ஐயோ. நம்ம சும்மா டிவியில் பார்க்குறோம், நேரில் வந்ததுக்கப்புறம் 300 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறப்ப காரிய கிளி. ஆக்சுவலி நேரில் நாங்கள் ஆக்சிடென்ட் நடப்பு கூட அங்கே இருந்திருந்தோம். எக்ஸாக்ட்லி. பட் அந்த டைமில் வந்து அவர் வித்தின் செகண்ட் அங்கே ஷாக் நம்ம ஊரில் 60 கிலோமீட்டர் ஸ்பீடில் அவ்வளோ ஆக்சிடென்ட் நடக்குது. பட் இது 250 கிலோமீட்டரில் உயிருக்குள்ள கேரண்டி கிடையாது. அவ்வளோ ஒரு ட்ராஜடி ஆக்சிடென்ட். பட் அதுலேயே எஸ்கேப் ஆகி சேஃபாக வந்து காட் கிடையாது. அவரோட இன்னர் ஸ்பிரிட்னு சொல்லலாம். நம்மளோட ப்ரே, அவரோட ப்ரேயிங் எல்லாமே வந்து அவர் சப்போர்ட்டாக டெஃபினட்டாக அவர் வின் பண்ணணும். அதான் நம்மளோட எல்லா